அறநிலைப்பள்ளி சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு டிராமாக்குள்ள போயிடலாமா? வணக்கம் டாக்டர். பேசு. கேக்குதுடா, கொஞ்சம் சத்தமா பேசுறா. நீங்க டாக்டரா? ஓகே சார். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என்னம்மா பிரச்சனை? உடம்பே முடியல டாக்டர். முடியலையா? ஏம்மா, என்ன ஆச்சு? என்ன உங்ககிட்ட என்னத்த சொல்லுவோம் டாக்டர்? சொல்லுங்கம்மா, சொன்னாதானே தெரியும். டாக்டர் கிட்ட மறைக்க கூடாது பிரச்சனைய. அது இல்லை டாக்டர், வீட்டு 4 நாளாக சாப்பிடல டாக்டர். சாப்பிடலையா? ஏன் வீட்டில் சோறாக்கலையா? அது இல்லை டாக்டர், வீட்டு மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்தா டாக்டர். எங்கே விழுந்த இடத்த காட்டுங்க. வாங்க டாக்டர், வீட்டுக்கு போகலாம். அது இல்லைம்மா, உட்காருங்க. உங்கள் உடம்புல எந்த இடத்துல அடிபட்டுச்சு அதை காட்டுங்க. கையில் டாக்டர். கையிலையா? இது கை மாதிரியே இல்லையம்மா, கரலா கட்ட மாதிரி இருக்கே. என் கையே அப்படிதான் டாக்டர். சரி, ஸ்கேன் பண்ணணுமா? மருந்து எழுதி தரேன். ஸ்கேனா டாக்டர்? ஸ்கேன் தானாங்க டாக்டர்? ஸ்கேன் வந்து உங்கள் கையை படம் பிடிப்பாங்கம்மா டாக்டர். படம் பிடிச்சா ஃப்ரேம் போட்டு தருவீங்களா டாக்டர்? ஃப்ரேம் போட்டு தருவாங்கம்மா, வீட்டில் மாட்டி வைங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வாப்பா தம்பி, என்னாச்சு உங்களுக்கு? முடியல டாக்டர். முடியலையா? என்ன தம்பி நீ மண்டைகளே முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, நீ உடம்புல முடியலன்னு வருத்தப்படுற. ஐயோ டாக்டர், அது இல்ல, உடம்புக்கு முடியல. உடம்புக்கு முடியலையா? சரி, என்ன செய்யுது? 4 நாளா 1 வாரமா பல்லு வலி டாக்டர். பல்லு வலிக்குதா? எங்க பல்ல காட்டுங்க. என்ன எல்லாம் கருப்பா தெரியுது? மாஸ்க் கைட்டணும் டாக்டர். நான் மாஸ்கே போடலையே தம்பி. நான் போட்டிருக்கேன். நீங்க போட்டிருந்தா கைட்டிடுங்க. காட்டுங்க. முன்பல்லு மோசமா இருக்கு, கடவா பல்லு கண்டமேனிக்கு இருக்கு, வாய் ரொம்ப வாடடிக்குதே தம்பி. 1 வாரமா பல்லு வலினால பல்லே வளர்க்கல டாக்டர். அப்ப இப்படிதான் இருக்கும். சரி, நான் மருந்து எழுதி தரேன். டாக்டர் இதுக்கு என்ன வழி சொல்லுங்க டாக்டர். வையா தம்பி, நீங்க வரும்போது முன் வையா வந்திருப்பீங்க. ஆமா. இப்ப போகும்போது பின் வையா போங்க, அது உங்களுக்கு ஈஸியா. ஐயோ டாக்டர், அது இல்ல, பல்வலிக்கு என்ன வழி சொல்லுங்க. பல்வலிக்கா? சரி, நான் ஒரு டென்டல் எழுதி தரேன். அது டென்டலா? நாங்களே உன்ன பார்க்க வந்தேன், நீங்க நான் மென்டலை பார்க்க சொல்றீங்க. மென்டல் இல்ல தம்பி, டென்டல். டென்டல் டென்டல்னா இந்த பல்ல பார்க்குறவங்க தம்பி. அப்ப நீங்க என் பல்ல பார்த்தீங்களே? எனக்கு பார்க்கணும்னு ஆசை, அதான் பார்த்தேன். பார்க்கணும்னு ஆசை, அதனால பார்த்தீங்களா? ஆமா. நாங்க டாக்டர், அப்ப நீங்க டாக்டர் இல்லையா? நான் டாக்டர் தான் தம்பி, நான் எழுதி தரேன், நீங்க போய் பாரு. பாத். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எத்தனாவது மாசம்? டாக்டர் நல்லா பாருங்க, இது என் ஃப்ரெண்டு தருண். ஓ தருணா? சரி, என்னப்பா தம்பி பிரச்சனை? டாக்டர் ரொம்ப நாளா மூட்டு வலிக்குது டாக்டர். மூட்டு வலிக்குதா? மூட்டுனா வலிக்குதான் தம்பி செய்யும். என்ன தம்பி? டாக்டர் ரொம்ப வலிக்குது டாக்டர். ரொம்ப வலிக்குதா? சரி. என் நேரத்துல ஏன் டாக்டர் லைட் அடிக்கிறீங்க? ஓ சாரி தம்பி. ஏன் நெத்தில ஏன் டாக்டர் அடிக்கிறீங்க? மூட்டுல இருந்து மூளைக்கு ஒரு நரம்பு போவோம், அது சரியா இருக்கான்னு பார்த்தேன். சரி, காலை காட்டுங்க. வலிக்குதா? வலிக்கல. இப்ப வலிக்குதா? வலிக்கல. பெஞ்ச் அடிச்சா எப்படி டாக்டர் வலிக்கும்? ஓ சாரி. கண்ணாடி போடுங்க டாக்டர். சாரி தம்பி, மன்னிச்சிடு. சரி, இப்ப மூட்டை காட்டு. டாக்டர் மூட்டுல அடிச்சா வலிக்குமே டாக்டர்? வலிக்குதான் தம்பி செய்யும், அதுக்கு என்ன பண்றது? மாத்திரை எழுதி கொடுத்துருங்க. சரி, அத்தை தருணாச்சு கண்ணாடி ஒழுங்கா போடுங்க. குளுத்து ஆக்ஷன் பண்றான் டாக்டர். குளிர்து டாக்டர். ஏன் தம்பி? ஏசி போட்டுருக்கேன் தம்பி, ஆஃப் பண்ணிடவா? அது இல்லை டாக்டர், இப்பவுமே குளிர்து டாக்டர். மழை சீசன் தம்பி, அப்படிதான் இருக்கும். அது விடுங்க டாக்டர், நைட்டு தூங்கும் போல கெட்ட கனெல்லாம் வருது டாக்டர். அப்ப பகல்ல தூங்க. அப்பயும் வருது டாக்டர். அப்ப தூங்கவே தூங்காதீங்க. செத்துரும் டாக்டர். சாவு டாக்டர். அதுல நான் மாத்திரை எழுதி தரேன், நம்பிக்கையோட சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். என்ன தம்பி?
போடா. உங்களோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கு. பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க. நுரையீரல் நூல் நூலாக இருக்கு, கிட்னி கல்லும் மண்ணுமா இருக்கு, உணவு குழா எங்கன்னே தெரியலையே தம்பி. எப்படியோ மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் உயிரோடு இருப்பீங்க. பார்த்துருங்க சரியா? நான் மாத்திரை எழுதி தரேன். தம்பி தம்பி டேய், டாக்டர் இவனுக்கு காது கேட்காது டாக்டர். காது கேட்காதா? இவன் நாக்கே இல்லையா? டாக்டர் இவன் நாக்கேன் இல்லை மூக்கேன். போச்சா? போங்கய்யா. போகிறேன். இந்த மாதிரி கிளினிக் வச்சு நடத்தினாலே நம்மளுக்கு தான் எல்லா ஹெட் வெயிட்டுமே. நீனும் போலையா? நீ போக மாட்டே.